ஆரோக்கியமாக 100 வயசு வரைக்கும் வாழலாம் ஹெல்த்தியாக. அதுக்கு சக்கரவள்ளி கிழங்கு ரொம்ப சத்துமிக்க ஒரு இது. சீனாக்கார இது வந்து நான் நிறைய யூஸ் பண்ணுறேன். மாதிரி நம்மளும் நம்ம நாட்டில் நிறைய யூஸ் பண்ணி சாப்பிட்லாம். இப்போது இதை வச்சு மசாலா பண்ணுறது எப்படிங்கிறது இப்போ பார்ப்போம். நல்லா சக்கரவள்ளி கிழங்கு நல்லா ஸ்வீட் பொட்டாட்டோவை நல்லா அலம்பி நல்லா 2-3 தரம் வாஷ் பண்ணிவிட்டு வேக வச்சுருக்கேன். வேகட்டும். அதுக்கப்புறம் என்ன பண்ணலாங்கிறத பார்ப்போம். இப்போது ஸ்வீட் பொட்டாட்டோ சக்கரவள்ளி கிழங்கு வெந்தாச்சு. நல்லா இதை ஒன்றா தட்டில் மாற்றிட்டு அதுக்கப்புறம் பார்ப்போம். இப்போது ஸ்வீட் பொட்டாட்டோ மசாலா பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம எண்ணெய் போட்டிருக்கோம். அதில் கடுகு போட்டுடலாம். கடுகு வெடிக்கட்டும். இந்த ஓரத்தில் 2 மிளகாத்தூள் கிள்ளி வச்சுருக்கேன், அது போட்டுருவோம். இது வெடிக்கட்டும். இப்போ கடுகு மிளகாத்தூள் வச்சு உளுந்தம்பருப்பு ஒரு ஸ்பூன் உளுந்தம்பருப்பு சேர்த்துடலாம். அது கொஞ்சம் செவந்து வரட்டும். அதுக்கப்புறம் இப்போது உளுந்தம்பருப்பு செவந்து வருது. பெருஞ்சீரகம் 1/2 ஸ்பூன், சின்ன ஜீரகம் 1/2 ஸ்பூன் சேர்ந்து மிக்ஸ் ஆகி வரட்டும். இப்போது உளுந்தம்பருப்பு ஜீரகம்லாம் நல்லா செவந்தாச்சு. ஒரு 4 பச்சை மிளகா நல்லா போட்டுடலாம். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கருவேப்பிலை அதையும் போட்டுடலாம். மிக்ஸ் ஆகிட்டு ஒரு பெரிய 3 வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் போட்டுடலாம். வெங்காயம் சேர்க்காமையும் பண்ணலாம், வெங்காயம் சேர்க்கணும். அதை நல்லா மிக்ஸ் ஆகி வரட்டும். இப்போது வெங்காயம் நல்லா வதங்கியாச்சு. அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுடலாம். உப்பு போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்வீட் பொட்டாட்டோ தோலை உரிச்சிட்டு நல்லா சின்ன பீஸாக நறுக்கி வச்சுருக்கேன். மேஷ் வச்சு வேணாலும் மசிச்சுக்கலாம். நான் நறுக்கி தான் வச்சுருக்கேன். இப்போ அதை மிக்ஸ் பண்ணுவோம். இப்போ வெங்காயமும் உப்பும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. வெங்காயம் நல்லா கலர் மாதிரி நல்லா வந்தாச்சு. இப்போ இந்த ஸ்வீட் பொட்டாட்டோவை போட்டுடலாம். போட்டுட்டு ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். இப்போ ரெண்டையும் மிக்ஸ் பண்ணியாச்சு. கொஞ்சமாக மஞ்சள் போட்டுடலாம். போட்டுட்டு இது மல்லித்தூள் மிளகாத்தூள் கலந்தது, ஜீரகத்தூள் கலந்தது, அதை இதில் போட்டோம். தேவைக்கு தகுந்தாப்பில் எடுத்து போட்டோம். காரம் வாழைக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்தாப்பில் இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அதுக்கு தேவையான அளவு தண்ணி விட்டுடலாம். தண்ணி விட்டு எல்லாம் சேர்ந்து ஒன்றா மிக்ஸ் ஆகி நல்லா கொதித்து பச்சை வாசனை போக வரட்டும். அதுக்கப்புறம் கொஞ்சமாக உடச்ச பொரிகடலை பொடி கலந்துட்டோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப அருமையாக இருக்கும். உடம்புக்கு சத்தானது. பொரிகடலை பொடி புரோட்டீன் கிடைக்கும். நல்லா பொரிகடலை பொடி சேர்த்தா கடலை மாவோட பொரிகடலை நல்லது. நல்லா கொதித்து வரட்டும். ஸோ எல்லாம் மிக்ஸ் ஆகி நல்லா கொதிக்கிறது. கிழங்கு நான் சின்ன பீஸாக தான் நறுக்கியிருக்கேன். உங்களுக்கு வேணால் மேஷ் வச்சு நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். நீங்கள் சொன்னால் தான் தெரியும் சக்கரவள்ளி கிழங்குன்னு, இல்லைன்னா தெரியாது. இப்போது பொரிகடலை பொடி போடுவோம். கொஞ்சம் பட்டைப்பொடி வேணுன்னா போட்டுக்கோங்க, வேண்டாட்ட விட்டுடலாம். அடுப்பை சிம்மில் வச்சுட்டு இந்த அளவு 2 ஸ்பூன் இந்த கரண்ட் இதாட்ட 2 போடுறேன். உடச்ச கடலை பொரிகடலை 2 ஒன்று தான். இது ரொம்ப நல்லா இருக்கும். வயிற்றுக்கும் ஒன்றும் பண்ணாது. கடலை மாவு சில ஆளுக்கு ஒத்துக்கும், சில ஆளுக்கு ஒத்துக்காது. இப்போது இது ரெடி ஆயாச்சு. பாத்திரத்தில் மாற்றிட்டு அவங்க காமிக்கிறேன். நான் இதுக்கு இன்றைக்கி கருப்பு உளுந்து முழு உளுந்து போட்டு அரைச்ச தோசை தான் பார்க்க போகிறேன். அதுதான் பண்ண போகிறேன். இப்போ இது ரெடி ஆயாச்சு. அவ்வளோதான். நல்லா திக்னஸ் கிடச்சிதா? அப்படி தோசைக்கு தொட்டதுக்கு மசாலா பண்ணியிருக்கேன். பாத்திரத்தில் மாற்றிட்டு பார்ப்போம். இப்போது ஸ்வீட் பொட்டாட்டோ மசாலா ரெடி ஆயாச்சு. கொஞ்சம் பச்சை கொத்தமல்லி அப்படியே போட்டுடலாம். இது பூரி, சப்பாத்தி, தோசை, சாதத்துக்கு சைடு டிஷ்ஷாக வச்சுக்கலாம். ரொம்ப அருமையாக இருக்கும். ஸ்வீட் பொட்டாட்டோன்னு யாரும் கண்டுபிடிக்க முடியாது. பிடிக்காதவா கூட சாப்பிடுவா, குழந்தையிலேருந்து பெரியவா வரைக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. நான் கருப்பு உளுந்து போட்டு தோசை பண்ணியிருக்கேன். அதுக்கு தொட்டுக்கிறது பண்ணியிருக்கேன். தோசை வந்துட்டு செய்து காமிக்கிறேன்.
கருப்பு உளுந்து போட்டாலும் கருப்பாலாம் இருக்காது, இந்த கலரில் தான் நான் இருக்கும். தோசை ரொம்ப அருமையாக இருக்கும். தோசை பாருங்க, கலர் பற்றியெல்லாம் கருப்பு உளுந்துனே யாரும் சொல்ல முடியாது. முழு கருப்பு உளுந்து போட்டு தான் பண்ணியிருக்கேன். அருமையான ஸ்வீட் பொட்டேட்டோ மசாலாவுக்கு கருப்பு உளுந்து தோசை ரெடி பண்ணியிருக்கேன்.